சென்ற அரசினுடைய நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். அப்படி ஆட்சி நிர்வாகம் சரியில்லாமல் இருந்திருந்தா எப்படி இவங்க சுட்டிக்காட்டிருக்கிற மாதிரி பல திட்டங்களை எங்களுடைய அரசு நிறைவேற்றி காட்டியிருக்கோம். உதாரணத்திற்கு சென்ற வாரம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் நம்முடைய தமிழ்நாடு கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கிறோம், இன்னைக்கு இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் 2வது இடத்துல இருக்கோன்னு பெருமை பேசியிருக்கிறார். அதெல்லாம் அவருடைய ஒரு மாச ஆட்சியுடைய சாதனைகளா? கிடையாது. எங்களுடைய தலைவர், எங்க முன்னாள் முதலமைச்சர், எங்களுடைய தலைவர், எங்களுடைய திராவிட மாடல் அரசுடைய சாதனைகளை தான் போய் டெல்லியில போய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாசிட்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் மொத்த முரண்பாடுகளுடைய உருவமாகத்தான் இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. இந்த அரசு அமைஞ்சு ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு, 38 நாட்கள் ஆச்சு. இவங்களுக்குன்னு சொல்றதுக்கு சாதனைகள் எதுவுமே இல்லை. இவங்க சொல்றது, அறிவிக்கிறது எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் தான், அதனுடைய நீட்சி தான். இந்த அரசு வெறும் ஒரு காப்பி பேஸ்ட் அரசாக, ஸ்டிக்கர் அரசாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது.